அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஷத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். என்னன்னாக்கா, இறந்துவிட்ட பெற்றோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள், அவர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா இது போன்ற விஷயங்களால அவர்களுக்கு பலன் கிடைக்குமா? இது நம்மில் பல பேருக்கு, குறிப்பாக யாரெல்லாம் பெற்றோரை இழந்துவிட்டு தவிக்கிறார்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நம்மால ஒரு நல்ல பிள்ளையா, நாம பெற்றோர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அவர்களுக்காக இந்த பதிவு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான விதி என்னன்னாக்கா, ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். நீங்க ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு, நீங்கள் ஒரு அணுவளவு பாவம் செய்தாலும் அது உங்களுக்கு. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை கேட்பானே தவிர, மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் உங்களை கேட்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 134வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். தில்க உம்மத்துன் கத் ஹலத். அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம். லஹா மா கசபத். அவர்கள் செய்தது அவர்களுக்கு. வலக்கும் மா கசப்தும். நீங்கள் செய்கிறது உங்களுக்கு. வலா துஸ் அலூன அம்மா கானு யாமலூன். அவங்க என்ன செஞ்சாங்க குறித்து நீங்க விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் நன்மை செய்தாலும் சரி, அவர்கள் தீமை செய்தாலும் சரி, அதிலிருந்து உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அதே மாதிரி நீங்க ஒரு நன்மை செய்றீங்க, நீங்க ஒரு தீமையை செய்றீங்க, அதிலிருந்து அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இதுதான் இஸ்லாத்துடைய பிரதான கொள்கை. இப்படி ஒரு விதி இருந்தால் கூட சில விதிவிலக்குகளும் இருக்குது. அல்லாஹ் இந்த மனிதர்களை பார்க்கிறான். அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய தேவைக்கு தக்கபடி தன்னுடைய பிரதான விதிகளிலிருந்து அல்லாஹ் ஒரு சில விதிவிலக்குகளை கொடுக்கிறான். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அவன் தனக்கான நன்மையோ அல்லது தீமையோ செஞ்சுக்க முடியும். ஒரு மனிதன் எப்போது மரணிக்கிறானோ அப்போது அவன் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஒரு முடிவு வந்துருது. அதன் பிறகு அவன் நினைத்தால் கூட எந்த ஒரு நன்மையான தீமையான காரியங்களோ செய்ய முடியாது. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. சதக்கத்து ஜாரியா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன? சதக்கத்து ஜாரியானா நிலையாக இருக்கக்கூடிய தர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னன்னாக்கா, ஒரு மனிதன் மரணித்து விட்டானே என்றால் 3 செயல்களை தவிர அனைத்தும் முடிவடைந்துவிடும். அதில் 1 நிலையான தர்மம், 2 பயனுள்ள கல்வி, 3 இறைவனிடம் பிரார்த்திக்க அவர்கள் விட்டுவிட்டு சென்ற சாலிகான குழந்தைகள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்குது. நிலையான தர்மம்ங்கிறது என்ன? அது எப்படி நாம் இறந்த பிறகும் நமக்கு பலனளிக்குது அப்படின்னாக்கா, உதாரணமாக நாம் ஒரு கிணற்றை வாங்குகிறோம். தண்ணீர் கொடுக்கக்கூடிய கிணறு. நீங்கள் இறந்த பிறகு கூட அந்த கிணற்றில் தண்ணீர் வற்றாமல் மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காகம், குருவிகள் எல்லாம் அதிலிருந்து தண்ணீர் குடிக்குது. அந்த இடத்தை சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் அது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் உயிரோடு இல்லை. இப்போது அந்த கிணற்றினுடைய தண்ணீர் வற்றும் வரை அது பயனளித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் வரக்கூடிய அத்துணை நன்மைகளையும் நீங்கள் உயிரோடு இல்லாவிட்டால் கூட உங்களுடைய கணக்கில் அல்லாஹ் சேர்க்கிறான். இது ஒரு சதக்கத்து ஜாரியா. அடுத்து பயனுள்ள கல்வி. நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக்கிறீங்க. அந்த கல்வியை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறீங்க. அது நீங்கள் ஒரு ஆசிரியராக கூட இருந்து சொல்லலாம். உதாரணமாக நீங்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு கற்றுக்கிறீங்க. அந்த குர்ஆனை எப்படி ஓதுவது என்று ஒரு சில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ
எந்த காலம் வரையில் அந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ, அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உயிரோடு இல்லாவிட்டால் கூட, இதுவும் சதக்கத்துஜ் ஜாரியா. ஒண்ணும் இல்ல. ஒரு ஆளுக்கு தொழுக தெரியல. நீங்க தொழுக கற்றுக் குடுக்குறீங்க. அவர் தொழுகிறார். அவருடைய வாழ்நாளில் அவர் எப்போது தொழுதாலும், அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் மற்றவருக்கு தொழுக கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அவர் யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு யார் யாரெல்லாம் தொழுகையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அத்துணை பேருடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உயிரோடு இல்லாவிட்டால் கூட, இதுவும் சதக்கத்துஜ் ஜாரியா. 3வது தான் இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள். நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். அவர்களை சரியான முறையில் வளர்த்து, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்குமாறு அவர்களுக்கு போதிக்கிறீர்கள். நீங்கள் இறந்த பிறகும் கூட உங்களை நினைத்து அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆக்கள், அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தர்மங்கள், இதனுடைய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இதுவும் 3வது வகையில் இருக்கக்கூடிய சதக்கத்துஜ் ஜாரியா. முதல் வகையில் வரக்கூடிய சதக்கத்துஜ் ஜாரியா, அதாவது நிலையான தர்மத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்னன்னாக்கா, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்த நட்டு வைக்கிறார். அந்த மரத்துல இலைகள் இருக்குது. அந்த மரத்திலிருந்து கனிகள் பெறப்படுது. இவையெல்லாம் அங்க வரக்கூடிய பறவைகளாலும், கால்நடைகளாலும் உண்ணப்படுது. இதற்கு அவருக்கு நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல், அங்கிருந்து ஒரு ஆள் திருடிட்டு போறாரு. அந்த மரத்திலிருந்து ஏதாவது ஒரு கனியை திருடிட்டு போறாரு. அதுவும் அவருக்கு தர்மமாக அமையும். இன்னொரு ஆள் வராரு, அந்த மரத்துக்கு சேதம் விளைவிக்கிறார். அந்த மரத்த ஏதோ செஞ்சு, அந்த மரத்துக்கு சேதம் விளைவிக்கிறாரு. அந்த சேதமும் அவருக்கு தர்மமாக அமையும். இத ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது ஸஹீஹ் முஸ்லிம்ல 3159வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இதுல அந்த மரத்த அவரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் நட்டு வைக்கல. அந்த மரத்தை நட்டு வைத்து வளர்த்து வருகிறார். ஆனா, அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அவரை அறியாமல் பலருக்கு போய் சேர்வதனால, அதில் வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி அவருடைய கணக்கில் எழுதுகிறான். அதனால் ஒரு முஃமின் நல்ல எண்ணத்தோடு ஒரு மரத்தை நட்டு வைத்தால் கூட, அவருக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம். இப்போ பெற்றோருக்கு செய்யக்கூடிய விஷயங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம். இறந்துவிட்ட பெற்றோருக்காக நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அவர்களை போய் சேருமா? இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் இருக்குது. பனு சைதா குலத்தை சேர்ந்த சாத் பின் உப்பாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? வெளியூர் போயிருக்கிறாங்க. அவர்கள் வெளியூர் போயிருக்கும்போது அவருடைய தாயார் இறந்து விடுறாங்க. இதன் பிறகு அவர் என்ன பண்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாரி வெளியூர் போயிருந்தேன். அந்த நேரத்துல என்னுடைய தாயார் இறந்து விட்டார். நான் அவருடைய சார்பா ஏதாவது தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அப்படி செஞ்சா அதனுடைய பலன் அவருக்கு கிடைக்குமா? இப்படி கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமா பலன் அளிக்கும். நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கிட்ட மிக்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை நான் என்னுடைய தாயாருக்காக தர்மம் செஞ்சிடுறேன். இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில 2762வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ்ல தெள்ளத் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது என்னன்னாக்கா, ஒரு பெற்றோர் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காக நீங்க ஒரு தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அந்த தர்மத்த செஞ்சு, அதனுடைய பலன் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது தான். அதை செய்வதற்கு எந்த தயக்கமும் வேணாம். அதனுடைய பலன் உங்களுடைய பெற்றோரை போய் சேரும். அவர்கள் மரணித்து விட்டால் கூட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராரு. சொல்றாரு அவரு, என்னுடைய தாய் திடீரென்று மறைத்து விட்டார்கள்.
உண்மையிலேயே அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சு, அவரால பேச முடிஞ்சிருந்தாக்கா, நல்ல தர்மமான காரியங்கள வந்து செஞ்சிருப்பாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்களுக்காக நான் வந்து இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்களுக்காக நான் தர்மம் செஞ்சா அது அவரை சேருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நஅம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸஹீஹுல் புகாரில 1388வது ஹதீஸா பதியப்பட்டிருக்குது. இப்படி இறந்துவிட்ட பெற்றோருக்காக நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அவர்களை போய் சேரும் என்பதில எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து நோன்பு. உங்களுடைய தாயாரோ, தந்தையோ கடமையான நோன்பை வைக்க முடியாம இறந்துட்டாங்க. அப்ப அவர்கள் விட்ட அந்த நோன்பை நீங்க வைக்கலாமா? இது சம்பந்தமா வந்து ஏதாவது ஹதீஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது சம்பந்தமாகவும் ஒரு ஹதீஸை நாம் முஸ்லீமில் பார்க்க முடியுது. ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரிடத்துல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? என்னுடைய தாயார் மீது 1 மாத நோன்பு கடமையாகி இருந்துச்சு. அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. அவருடைய சார்பாக நான் நோன்பு நோட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் சார்பாக நீ நோன்பு நோற்றுக்கொள். இப்படி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல வரக்கூடிய 1939வது ஹதீஸ். உங்களுடைய பெற்றோர் ஏதோ ஒரு காரணத்தினால கடமையான நோன்பை சரியாக நோட்க முடியாமல் அந்த கடமையுடனேயே வந்து இறந்துவிட்ட நிலையில், அந்த நோன்பை அவருக்கு பகரமாக நீங்கள் நிறைவேற்றலாம். வேறொரு ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நிறைவேற்றப்படக்கூடிய கடன்களில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய கடன். எப்படி மற்ற மனிதர்களுடைய கடனை வந்து நாம நிறைவேற்றுவோமோ, அதைப்போன்று அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதி படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்போ உங்களுடைய தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ வெளியில ஒரு கடன் இருந்து, அது அவர்கள் இறந்துவிட்ட நிலையில் யார் மீது கடமை? எப்படி அவருடைய சொத்து உங்களுக்கு வாரிசு முறையில் வருகிறதோ, அதேபோன்று அவர்கள் மீதுள்ள கடன்களும் உங்களை சார்ந்தது. திரும்ப செலுத்த வேண்டிய கடன்களில் மிக சிறந்த கடன் வந்து அல்லாஹ்வுடைய கடன். உங்களுடைய பெற்றோருக்காக அதை வந்து நீங்க நிறைவேற்றுங்க. அடுத்து இறந்துவிட்ட பெற்றோருக்காக மட்டுமல்ல, உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்காகவும். அவர்கள் முதியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களால ஒரு சில அமல்களை செய்ய முடியல. உதாரணமாக ஹஜ் அல்லது உம்ரா இது போன்ற விஷயங்களை அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால், நாம் அதை எடுத்து செய்யலாமா? இதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அபூ ரஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சென்று, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப முதிர்ந்த பெரியவராக இருக்கிறாரு. ஆனா, அவரால ஹஜ் செய்யவோ, உம்ரா செய்யவோ அல்லது பிரயாணம் பண்ணி செல்லவோ அவருக்கு சக்தி இல்ல இப்போ. என்னுடைய தந்தைக்காக நான் வந்து ஹஜ்ஜும், உம்ராவும் செய்து கொள்ளட்டுமா? இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாராளமா செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. இது திர்மிதியில 852வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. உயிரோடு இல்லாத பெற்றோருக்காக மட்டுமல்ல, உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு முடியவில்லை என்றால், அவர்களுக்கு ஹஜ் செய்ய சக்தி இருந்தால் நீங்க ஹஜ் செய்யக்கூடாது. அதே சமயம் அவர்களுக்கு முடியல, உடம்புக்கு முடியல. ஆனா வந்து பொருளாதார சக்தி இருக்குது. அப்ப நீங்க அவர்களுக்காக ஹஜ்ஜோ, உம்ராவோ செய்யலாமான்னாக்கா தாராளமா செய்யலாம். அதற்கு இந்த ஹதீஸ் வந்து இடம் கொடுக்குது. இப்போ இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கு பார்ப்போம். ஜுஹைனா என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்குறாங்க. என்னுடைய தாய் ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தாரு. அத அவங்க நிறைவேற்றாமலே வந்து இறந்து விட்டார்கள். அவருடைய சார்பா நான் ஹஜ் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆம். அவர் சார்பாக நீ ஹஜ் செய்து கொள். இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க என்னன்னாக்கா, உன்னுடைய தாய்க்கு கடன் இருந்தால் அதை நீதானே நிறைவேற்றுவாய். எனவே அல்லாஹ்வின் கடன்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கடன்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் அதிகம் உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது புகாரில
52வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஹஜ் செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்குது. எப்படி உம்ராவ பத்தி நாம சொல்ல போனோம்னாக்கா, உம்ரா கடமையான விஷயம் கிடையாது. ஆனா பெற்றோருக்காக உம்ரா செய்யலாம். அதே சமயம் அது கட்டாயம் கிடையாது. ஆனா இப்படி வச்சுப்போம். உங்களுடைய பெற்றோர்கள் தாங்கள் உயிரோட இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக, நான் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தாக்கா, நான் வந்து உம்ரா செய்றேன். இல்ல வந்து நான் வந்து கண்டிப்பா உம்ராவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நேர்ச்சை செய்திருந்தார்கள் என்றால், அது கடமையான உம்ராவாகிவிடும். அதை செய்து முடிப்பது உங்களுடைய கடமை. பெற்றோருக்காக ஹஜ் செய்வத பத்தி வந்து பார்க்குறோம். ஆனா, இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சகோதரிக்காக கூட வந்து நாம் ஹஜ் செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராரு. என்னுடைய சகோதரி வந்து ஹஜ் செய்வதாக நேர்ச்சை செய்துகிட்டு இருந்தாரு. ஆனா இறந்துட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, உன்னுடைய சகோதரிக்கு கடன் இருந்தால், அதை யார் நிறைவேற்றுவார்? நீ தானே நிறைவேற்றுவ? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா நான் தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் கடனை நிறைவேற்று. கடன்கள் நிறைவேற்றப்பட அவனே அதிகம் உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் தான் கடன்களில் அதிகம் உரிமை படைத்தவன். அவனுக்கு ஒரு கடன் இருக்குது. இப்ப நீங்க உங்களுடைய ஃபேமிலில ஒரு முக்கியமான நபரா இருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலில யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா, உங்களுடைய குடும்பத்தில யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா, அவர்களுக்கான கடனை நிறைவேற்றுபவராக நீங்கள் இருந்தால், அவர் அல்லாஹுக்காக ஏதாவது ஒரு நேர்ச்சையை செய்திருந்தால், அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொதுவா நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியுது. குறிப்பா இந்த ஹதீஸ் வந்து புகாரில 6699வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இதன் மூலம் நாம் எவ்வாறு மற்றவர்களுடைய கடமையை நாம் எடுத்து செய்ய முடியும். குறிப்பாக இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கான கடமைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதற்கான அந்த விளக்கங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக, ஒரு நல்ல சாலிஹான குழந்தைகளாக நம் அனைவரையும், நம்முடைய பெற்றோருக்கும் நல்ல அடியானாக நம்மை படைத்தவனுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.